வாழ்க்கையில வர சின்ன பிரச்சனையை கூட எதிர்கொள்ள முடியாம தைரியம் இல்லாம மனசு உடைஞ்சு போய் தவறான முடிவை எடுத்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. ஆனா இந்த வாழ்க்கை சில மனுஷங்க மேல ஒரு பாரத்தை சுமக்கும் போகுது. எந்த விதமான பக்குவமான முடிவை எடுக்கிறாங்க அப்படின்றத திரு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இறந்த காலங்கள் இருந்தே போகட்டும். முத்துராணி செத்து போயிட்டா. மேலமங்கலத்தில் விழுந்த இழவு வாழந்தூர் வரைக்கும் பரவி போச்சு 10 நிமிஷத்துல. ஊரு சனம் ஒண்ணு கூடி மாரடிச்சு கதறி குமிக்குது. காடுகரைக்கு போன சனமெல்லாம் தொட்ட இடத்துல வேலையை விட்டுட்டு ஓடி வருது ஒத்தையடி பாதையில. ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாளேப்பா. எப்படி செத்து போனா, எதுக்கு செத்து போனா? நல்ல மனசுக்காரி, வயிறு நிறைஞ்சா வச்சு மூட தெரியாதவா, அவளுக்கா இந்த கதி? கல்யாணம் ஆகாதவ கண்ணி கல்யாணமா போயிட்டாளே. மோர் கேட்டா தயிர் கொண்டு விடுவாளே, அவளுக்கா இந்த சாவு? இந்த சாமி பூதமெல்லாம் இருக்கா இல்ல செத்து போச்சா? செத்த அன்னைக்கு ஊர் சனம் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கே, அதுதான் நாம பழைச்ச பொழப்பு. இளவு வீட்டு தெருவிலையும் திண்ணையிலையும் கூடி அழுது குமிக்கிற ஊரு சனம். வசதியான வீடு, பரம்பரையா பொழைச்ச குடும்பம். நாண்டுகிட்டு சாகுற அளவுக்கு என்ன காண்டு வந்துச்சு இந்த கழுதைக்கு? ஒரே ஒரு கிழவி மட்டும் புணத்தை வயிறா. 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏக்கத்துல இத்து போனாலே இப்ப பொம்பளை. நேத்து கூட பரிசு போட ஆளுக வந்தாகல்ல, அது கூடி வரலையே. வந்தவக வந்த வேகத்திலே திரும்பி போயிட்டாங்க. முத்துராணி ஆத்தா சுவத்துல முதுக போட்டு 2 கையிலையும் மாறல போட்டு மாத்தி மாத்தி அடிக்கிற. அழுக வருது, பாவம். கண்ணீர் வரல, வாய் வழியா வருது மூச்சு, ஆனா பேச்சு வரல. முத்துராணி அண்ணன் கோட்டசாமி அழுக்கு வேட்டிய சுருட்டி வாயில வச்சு அழுதுகிட்டே இருக்கான். கோட்டசாமி சம்சார செல்ல பேச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி வந்தவன். மாடு மாதிரி கதறி அழுகிறான். உப்பு சொல்லி அழுகிற பொம்பளைகள் எல்லாம் கண்ணீர் வத்தி முந்தானையில மூக்கு சொல்லிய சருன்னு சிந்தி ஓஞ்ச பிறகும் அடங்கட செல்ல பேச்சுக்கு அழுக. அடியே என் ஆத்தா முத்துமணி, என் உசுறு போகாம உன் உசுறு போயிருச்சு. செல்ல பேசி கத்துல தொழுவத்துல இருந்த மாடுகள் எல்லாம் மிரண்டு முழிக்குதுவ. நாடுகிட்ட செத்த கழுதைக்கு சாஸ்திரம் எதுக்கு, சங்கடம் எதுக்கு? பட்டுன்னு வேறீங்கப்பா அப்படின்னு ஊர் தலைவர் சத்தம் போடுறாரு. எரிச்சிட்டாக. சாம்பலாகி போனா முத்துராணி. ஏன் செத்த முத்துராணி? நடந்தது சொன்னா நம்பாதுக சனங்க. அவ உசுறு போனதுக்கு கைத்துல மாட்டின கயிறா காரணம்? ஒரு சம்பிரதாயம் காரணம். பரிசம் போடும்போது அவங்க சமூகத்துல ஒரு பழக்கம் இருக்கு. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு நிச்சயமான பிறகு பரிசம் போடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டு ஆளுக ஒரு கூட்டமா வருவாங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு. கோரப்பாய விரிச்சு 2 வீட்டு ஆளுகளும் எதுக்கு உட்கார்ந்து ஒரு தட்டுல பழம், தேங்காய், குங்குமம் வச்சு, இன்னொரு தட்டுல பூவு, சீலை, லவுக்க, உள்பாவடை வச்சு, இப்ப வர சொல்லுங்க பொண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளையோட ஆத்தா பொண்ணோட ஆத்தா கிட்ட தூக்கி கொடுப்ப பரிசு தட்ட. பொண்ணு ஒரு ஓரமா வந்து கும்பிட்டு வைக்கப்படுவா. இல்ல கும்பிட வைப்பாங்க. இல்ல, இந்தா தாயி, இதா கட்டிட்டு வா. பொண்ணுகிட்ட பரிசு தட்ட கொடுப்பா ஆத்தாக்காரி. இதுக்கு பிறகுதான் இருக்கு விவகாரம். உறவை கட்ட போற பொண்ணுக்கு பின்னாலேயே போவா நாத்தனாக்காரி. அதாவது மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சியில ஒருத்தி. உடவை மாத்திர ரூம்ல பொண்ணை உள்ள விட்டுட்டு உள்தாப்பாப்ப போடுவா நாத்தனா. இப்ப ஆரம்பிக்குண்டா சாமி பொம்பளைக்கு சோதனை காலம். முதல்ல தட்டுல இருந்து பூவை எடுத்து பொண்ணு தலையில சொருகுவா. பூ வைக்கிற சாக்குல சடையை இழுத்து ஒரு சுண்டுவா. யாத்தே உடனேல மின்னல் வெட்டு அந்த பொண்ணுக்கு. சபரி முடியா இருந்தா கையோட வந்துருமே. சந்தேகம் தீர்க்கிறாங்களாம். திடீர்னு அள்ளையில குத்தி கிச்சி மூட்டி சிரிக்க வைப்பா. சொத்தகித்த இருக்கா, எல்லா பல்லும் சரியா இருக்கான்னு மாட்டுக்கே பல்ல பிடிச்சு பாக்குறோமே. வீட்டுக்கு வரவளுக்கு சரியா இருக்க வேணாமா? அவங்க நியாயம். ஒரு சில பொம்பளைங்க ஓடி பிடிச்சு விளையாடுவாங்களாம். கை கால் நல்லா இருக்கான்னு கண்டுபிடிக்க வேணாமா? இனி ஒவ்வொன்னா அவுக்கிற சாட்டுல உள்வேவு பார்ப்பாங்களாம். தோல்வியாதி இருக்கா, உள்ள ஒச்சை இருக்கா, தழும்பு விளம்பு இருக்கான்னு தடவி பார்ப்பாங்களாம். புது பொண்ணு வெக்கப்படுறத பார்த்து அதோட நெளிவு சுழுவை பார்த்து ஒரு முடிவுக்கு வருவாங்களாம்.
முருங்கைக்காயை வளைச்சி பார்க்க வாங்கணும், வெண்டைக்காவை கிள்ளி பார்த்து வாங்கணும், தேங்காவை சுண்டி பார்த்து வாங்குறோமங்க. வம்சத்துக்கு வரவளை சளிச்சு எடுக்க வேண்டாமா இல்லையா? அவங்க கேள்வி இது வழி வழியாக வர வழக்கம். இதில் ஒரு குத்தமும் இல்லைன்னா உழைச்சா பொம்பளை. இதில் நாத்தனாக்காரி நொட்ட சொல்லி ஏதாவது சொல்லிட்டான்னா பரிசம்போடு வந்த சனம் பந்தியில் உட்காராது, எந்திரிச்சிடும். அதுக்கு தான் தலையில் பூ வச்ச பிறகு இலையில உட்கார்றது. இதில் வந்த ஒரு பழுது தானப்பா கொண்டு போடுச்சு அப்புறாணி முத்துராணிய. போன வருஷம் நரியூத்துல இருந்து பரிசம்போட வந்தாக முத்துராணிக்கு. முத்துராணி எல்லாம் கருப்பு, மூஞ்சி லட்சணம், உயரம் கம்மி, ஆனால் கொஞ்சம் குண்டு. மாப்பிள்ளை விவசாயம் படித்தவன், 10வது ஃபெயிலாக போனதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கானாம். அவனோட உடம்புலையும் எந்த இடத்துலையும் வேட்டி நிற்காது, ஒரே மாதிரியாக ஒல்லியாக இருந்தான். அவன் கூட வந்த அக்காக்காரி எப்பவும் கடுகடுன்னு இருந்தாள். படப்படுத்த பாம்புக்கு பட்டு சேலை சுத்தின மாதிரி இருந்துச்சு. அவள் உட்கார்ந்துருந்து தோரணம் பரிசு தட்டை வாங்கிட்டு முத்துராணியோட புடவை 10வது நிமிஷம் உள்தாப்பாவை திறந்து ஒடியாந்தான். யாத்தே, இந்த சம்பந்தம் நம்ம வம்சத்துக்காகாது. என் தம்பிக்கு புள்ள பித்தவளை கெட்டி வைக்கவ, நான் என்ன இழிச்ச வயசு இருக்கிய, அட எந்திரிங்க போவோம் அப்படின்னா. என் தங்கச்சி பிள்ளை பித்தவளை சாக்கு முட்டை மேலே சாத்தி வச்சிருந்த அருவாளை கோட்டசாமி எடுத்து வீசுறதுக்குள்ள ஊரை தாண்டி ஓடியே போனாக்க நரியுத்த ஆளுக. முத்துராணியை சந்தேகப்பட்டதற்கு காரணம் இருக்கு, ஆனால் அது உண்மை இல்லை. இந்த சம்பளத்துக்கு அப்புறமும் 6 மாசத்துக்கு பிறகு தங்கச்சி முத்துராணி சொல்லி தான் செல்ல பேச்சியை கல்யாணம் பண்ணனா கோட்டசாமி. எனக்கு பொழப்பு கொடுத்தவ தனக்கு பொழப்பு இல்லாமல் போய் சேர்ந்துட்டாலே. செல்ல பேச்சியை அழுக மட்டும் நிற்கவே இல்லை. முத்துராணியை நினைச்சு முட்டி முட்டி அழுகுது கண்ணீர். அவங்க 2 பேரும் முடிய விதைய போட்டு ஆடின பல்லாங்குழியை தொட்டு தொட்டு பார்க்குற. மடிச்சு வச்ச அவ புடவைய மோந்து பார்த்து அழுகிற. தை பொங்கலுக்கு அவ போட்ட சுண்ணாம்பு குளத்தை தடவி தடவி பார்க்குற. படத்துக்கு வெள்ளி செவ்வாய்க்கு மல்லிகைப்பூ போட்டு சூடோ சாம்பிராணி காமிக்கிறான். ஆத்தாளுக்கும் அண்ணனுக்கும் இல்லாத பாசம் நாத்து நாளுக்கு எங்கிருந்து வந்தது? தெருவே பேசுது. புருஷனை தேத்துறா பொண்டாட்டிக்காரி. மனசு விடாத மச்சான், முத்துராணி சாக்கலை, குலதெய்வமா இருக்கிறா, நம்ம கூடவே இருக்கா, இந்த வீடெல்லாம் நிறைஞ்சிருக்கா. இந்தா இன்னைக்காச்சும் இந்த வெத்தலையே போடு. வெத்தலை போடுற புறப்பாடு எனக்கு வாச்சிருக்கு. என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவங்களை வெட்டி எரிஞ்சிட்டு தாண்டி வெத்தலை போடணும். நீங்கள் ஒரு குணமான ஆம்பளைன்னு நினச்சி தானே வாக்கப்பட்டேன். இப்படி அருவாளை தூக்குற ஆளுன்னு தெரியாமல் போச்சு. அருவா எடுக்காம ஆழத்தி எடுப்பாங்களா? முத்துராணியை 2வது கொண்டு கேட்டு வந்தானே தெப்பம்பட்டிக்காரன் என்ன சொன்னான்? ஐயா, நான் 2 பிள்ளைய பெற்றவன், பொண்டாட்டியை பறி கொடுத்தவன், உங்கள் பொண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சிட்டு போயிருன்னு சொன்னேன். போயிருக்கலாம்ல. என்ன சொன்னான்? நான் மட்டுமா பிள்ளை பெற்றவன், உன் தங்கச்சின்னு தானே பிள்ளை பெற்றவா அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதுக்கு பிறகுமா நான் மகாத்மா காந்திக்கு மச்சனா இருக்க முடியும்? எடுத்தேன் அருவாளை, ஓடிட்டான். நீ தானே அருவாளை பிடுங்கின. அன்னைக்கு ராத்திரி தான் என் தங்கச்சி தூக்கில் தொங்கினான். அவள் புளி அடித்து செத்துருந்தா கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். பொய் அடிச்சுலாம் செத்து போனா? எது பொய்? என்னையா சொல்கிற நீனு? அவள் பிள்ளை பெற்றவன் அப்படின்றது பொய் அப்படின்னு கோட்டசாமி பதில் சொல்லவும் அதுக்கு மேலே அவனும் பேசலை, அவளும் கேட்கல. 16வது நாள் காரியம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க 3 பேரும். ஊரெல்லாம் வேணாம்னு வீட்டோட மட்டும் பண்ணினாங்க. முத்துராணிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு இலையில வச்சு படையல் பண்ணணும். அவிச்ச வேர்க்கடலை, ஆட்டு ஈரல், தேங்காய், கருப்பட்டி பணியாரம், மொச்சப்பயிறு. சின்ன வயசில் அவள் ஆசையாக அள்ளி அள்ளி தின்ன கரம்ப மண், பசு வெண்ணெய் இட்ட அரிசி மாவு உருண்டை, எள்ளு சீடை, முறுக்கு, கடலை மிட்டாய், இன்னும் என்னென்ன அவளுக்கு பிடிக்குமோ ஆத்தாளை கேட்டு கேட்டு இலையில ஒன்று கூட்டிகிட்டா செல்ல பேச்சு. முத்துராணி படத்தை கீழே இறக்கி மல்லிகைப்பூ போட்டு அவள் படத்தை ஒட்டி விரிச்சாக இலைய. கை கால் கழுவிட்டு இடுப்பில் துண்டை கட்டிட்டு தங்கச்சி படத்துக்கு கும்பிட வந்த கோட்டசாமிக்கு இலையில வச்ச எல்லாத்தையும் பார்த்தா கோபம் வந்துருச்சு. முசுன்னு மூச்சு விட்டதுல துடிக்குமே மீசை. அந்த அளவுக்கு கோபம் வந்துருச்சு கோட்டசாமிக்கு. ஏன் செல்ல பேச்சு, அந்த கரம்ப மண்ணையும் மாவு உருண்டையும் எடுத்து எரி. என் தங்கச்சி பொழப்ப கெடுத்ததே இந்த 2 தாண்டி.
இப்போவாச்சும் உண்மையை சொல்லுங்க, ஏன் செத்து போனா முத்துராணி? முந்தானையில இடமில்லாம சிந்தின மூக்க சவத்துல இழுத்துக்கிட்டே சொன்னா ஆத்தாக்காரி. சின்ன வயசுல இந்த கரம்ப மண்ணை தின்னுதான் ஒரே அடியா ஊதி வகுறு பெருத்து போனா என் தாயி ஒத்த மகா. இந்த மாவு உருண்டைய தின்னு ஊதி கனத்து போச்சு உடம்பு. கோடி மாதிரி இருந்த என் பொண்ணு குந்தாணியாகி போனா இந்த 2 சாதனத்தையும் தின்னு சாடு மாதிரி பெருத்து போச்சு வகுறு. வயசுக்கு வந்த பிறகும் வகுறு குறையல. கண்ணுக்கு ஒப்பாத சிரிக்கிய எவன் கல்யாணம் பண்ணுவான்? உலக வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தேன், கேட்கல ஒன்றும். கடைசியில ரெங்க சமுத்திர நாயக்கர் கொடுத்த லேகியத்துல தான் சன்னமா குறைஞ்சது சால வயிறு. வகுறு உப்பி சுருங்கினதுல வரி வரியா கோடு விழுந்துருச்சு அவ வகுத்துல. பிள்ளை பெத்தவக அடிவயிறு தட மாதிரி ஆகுமே, அது மாதிரி ஆகி போச்சு அவ வயிறு. இதை அறக்குறையா பார்த்த நரியூத்துக்காரி தான் பிள்ளை பெத்தவ வேணாம்னு குடியை கெடுத்துக்கிட்டு போயிட்டா. ஓடி ஊரெல்லாம் போய் சொல்லி புட்டா என் முத்துராணிய பிள்ளை பெத்தவன்னு. அதை நம்பிதான் இந்த தெப்பம்பட்டிக்காரனும் பிள்ளை பெத்தவன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவமானம் தாங்க மாட்டாமத்தான் தூக்குல தொங்குனா என் வயிறு செல. இதை செல்ல பேச்சு ஆத்தாக்காரி அழுதுகிட்டே சொல்லுறா. துணுக்குனுச்சு செல்ல பேச்சுக்கு. விண்ணுன்னு தெரிச்சு பிண்டு பொழக்குது மண்டை. மரவண்டு போல அவ மனசை குழஞ்ச கேள்விக்கு இன்னைக்கு பதில் வந்துருச்சு. அவ படத்தை கும்பிட்டு நிக்க கடகடன்னு கண்ணீர் கொட்டுது. அன்னைக்கு ராத்திரி புருஷன் கட்டில, பொண்டாட்டி தரையில, ஒண்ணுக்கொண்ணு முதுக காட்டி படுத்திருக்கிற 2 பேரும். அழுதுகிட்டே படுத்த கண்ணீர் நிக்க உறக்க வரும். இவளுக்கு எங்கிட்ட இருந்து உறக்க வரும்? கண்ணீர் தான் நிக்கவே இல்லையே. ஏன் செல்லம், என்னாடி உனக்கு உறக்க வரலையா? கோட்டசாமியும் உறங்கலை. செய்தி அப்பந்தான் தெரியுது அவளுக்கு. பழசையே நினைச்சிட்டு இருந்தா பொழப்பு நடக்காதுடி. இங்க வா, எந்திரிச்சு இங்க வந்து உட்காரு. அவ பேசவே இல்லை. அழுவாதடி, வா வாடி தாயி, வா, அழுகாத, இங்க வந்து உட்காரு. அவ வர மாதிரி தெரியல. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக எந்திரிச்சான் கோட்டசாமி. அவன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான்னு கட்டில் சத்தம் சொல்லிச்சு. முதுவை காட்டி ஒரு கழிச்சு இருந்தவ படீர்னு எந்திரிச்சு ஓன்னு கத்தி அழுது கட்டில தொங்கிக்கிட்டு இருந்த 2 காலையும் கட்டிக்கிட்டு கதறுனான். என்னை மன்னிச்சிரு மச்சான், உன்னைய நான் ஏச்சுப்புட்டேன். எனக்கு நீங்க பரிசம் போட அந்த அன்னைக்கு எனக்கு சீலை கட்டி விட முத்துராணி உள்ள வந்தான். என் வயிற்று மடியை பார்த்து தகச்சு போய் நின்றுட்டா. ஆமாடி தாயி, நான் பிள்ளை பெத்தவ தான். என்னைய காட்டி கொடுத்து என் பொழப்ப கெடுத்துறாத அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அவ காலை பிடிச்சு செத்த நேரம் பேச்சு மூச்சு இல்லாம நின்ன பிறகு சொன்னான். உன் பொழப்புக்கு நான் ஏன் கெடுக்கணும்? என் வகுத்துல இருக்கிற மாதிரி உன் வகுத்துலையும் சுருக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டு போறேன். சீலை கட்டு, பொண்டாட்டியான பிறகாச்சும் எங்க அண்ணனுக்கு நேர்மையாயிரு அப்படின்னு சொன்னான். அங்க நான் வாழ வந்திருக்கேன்னா என் பொழப்பு அவ போட்ட பிச்சை. செத்தும் தெய்வமா இருக்கா முத்துராணி. முத்துராணி மேல சத்தியமா சொல்லுற மச்சான், நான் தெரிஞ்சே சோரம் புகழ். இதுக்கு மேலேயும் மன்னிக்கலைன்னா என்னை வெட்டி கொண்டு போடு. வண்டி போட்டு காலை கட்டி கிடந்தவ மலார்னு எந்திரிச்சு மூளையில சாத்தி வச்சிருந்த அருவாளை எடுத்து கொடுத்தா அவன் கையில. பிரம்ம புரிச்ச மாதிரி மூச்சு பேச்சு இல்லாம போனான் கோட்டசாமி. கண்ணை மூடி யோசிச்சான். நெத்தியில உள்ள உள்ளங்கைய வச்சு ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்தான். கொதிச்ச பால் பானையில தண்ணீர் தெளிச்ச மாதிரி வெளிமூச்சு விட்டு உள்வாங்கினான். தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்தான். அறிவலை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சு கவுந்து கிடந்த பொண்டாட்டியை தோள்பட்டையை அழுத்தி பிடிச்சான். செல்ல பேச்சு, ஒரு பொய்யினால ஏற்கனவே ஒரு இழவு விழுந்து போச்சு நம்ம வீட்டுல. ஒரு மெய்யினால இன்னொரு இழவு விழணுமா? வேணாம். பொய் தாண்டி கொள்ளும், மெய் கொள்ளாது. எந்திரி தாயி, எந்திரி. அவன் மூஞ்சியை எடுத்து நெஞ்சில புதைச்சிக்கிட்டான். அவனோட ரெஞ்சு ரோமம் எல்லாம் மசன்னு நனையுது செல்ல பேச்சியின் கண்ணீர்னால. இதோட இந்த கதையை முடிக்கிறாரு திரு வைரமுத்து அவர்கள்.